காய்ஸ் நம்ம பொள்ளாச்சியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெயில் அடிக்குதுங்க. இந்த சம்மர் டைம்ல பார்த்தீங்கன்னா ரோடு கடையில் விற்கிற தர்பூசணி நொங்கு இதெல்லாம் வாங்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தர்பூசணி பார்த்தீங்கன்னா ஊசி போட்டிருக்காங்க, அது சாப்பிடக்கூடாது, ஃபேக் நியூஸ் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் யாரும் நம்பாதீங்க. தர்பூசணியில் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. அந்த கலர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காயோட ரகம் வந்து டிஃப்ரெண்டாக இருக்குங்க. நம்ம அதை பார்த்துட்டு நம்ம வந்து தர்பூசணியில் ஊசி போட்டிருக்காங்க, அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம தப்பாக நினச்சிட்டுருக்கோங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க. நம்ம தர்பூசணி வாங்கி சாப்பிட்றதுனால நிறைய நமக்கு நல்லது நடக்குங்க. அது முக்கியமா நம்ம விவசாயிகள் பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு நம்ம தர்பூசணி கொண்டு வந்து விற்கிறாங்க. பொள்ளாச்சியில பாத்தீங்கன்னா எந்த தர்பூசணியும் விற்கலீங்க. இப்போ வரைக்குமே தர்பூசணி பாத்தீங்கன்னா அப்படியே கிடக்குதுங்க, தூக்கி குப்பையில மூடிருக்காங்க. இதை பத்தி யாரும் பெருசா பேசலீங்க, நம்ம தான் பேசியிருக்கோம். இந்த மாதிரி தர்பூசணியில சாயம் ஊசி அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் இல்லையே இல்லை. அப்படி ஊசி போட்டு வியாபாரம் பார்க்குற வந்தா அதுல ஒரு நாள் தான் டயம். அப்படிலாம் ஒரு சின்ன கல் பட்டாலே அது வேஸ்டா போயிடும். அதுல எப்படி இவ்வளவு நாள் ஊசி போடுறதுனால அது உள்ள போய் அவ்வளோத்துக்கு சாயமாயி கெடுதலெல்லாம் ஆகாது. சும்மா புறணியை கிளப்பி விடுறாங்க. அப்படிலாம் கிடையாது. வாங்கி சாப்பிட்றவங்க தைரியமா சாப்பிடலாம். அதெல்லாம் கிடையாது. காய பாருங்க, அப்படிலாம் போட்டாங்கன்னா ஒரு நாளைக்கு கூட காய் தாங்காதுங்க. மக்களுக்கு கொடுக்கறது தைரியமா சாப்பிடணும். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. 100% கேரண்டி.